இராசையா துரைரட்னம் துரைரட்னம் காரதீவு மண்ணின் மகிந்தரை இந்த நேர்காணலில் நான் இன்று இணைத்துக் கொள்ளுகின்றேன். அதாவது இவர் முன்னாள் பிரதேச சபையினுடைய தலைவர், 3 தலைமுறைகளில் மாறி மாறி கிழக்கு மாகாண சபை உறுப்பினராக இருந்தவர். வடக்கு கிழக்கு மாகாண சபை ஆரம்பிக்கப்பட்ட போது இவர் உறுப்பினராக, வரதராஜ பெருமாள் முதலமைச்சராக இருந்த போது ஒரு உறுப்பினராக இருந்தவர். அந்த வகையிலே துரைரட்னம் அவர்கள் கிழக்கு மாகாண சபை மாத்திரமல்ல, வடக்கு மாகாண சபை மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு மாகாண சபை தொடர்பாக முற்றாக அறிந்து ஒருவர். அந்த வகையிலே நான் அவர்கள் இன்றைய நேர்காணலில் இணைத்துக் கொள்கின்றேன். அதாவது மாகாண சபை தேர்தல் நடைபெற போகுது. இவர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இருந்தாலும் கூட அடுத்த தடவை வருகின்ற மாகாண சபை தேர்தலிலும் போட்டியிடுவார். அந்த வகையில் இவரிடம் நான் அழைத்ததன் முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த மாகாண சபை தொடர்பாக ஒரு தெளிவூட்ட, மாகாண சபை தொடர்பான தெளிவூட்ட. முதலாவது கேள்வி, இந்த மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு அல்லது இலங்கைக்கு தேவையான ஒன்று? முதலாவது சிரேஷ்ட உலகினர்களுக்கு எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த மாகாண சபை முறைமை என்பது இலங்கையில் அமுலாக்கப்பட்ட விடயம் என்பது யாரும் தூக்கி கொடுத்த விடயம் அல்ல. இலங்கையில் வாழுகின்ற குறிப்பாக வடக்கு கிழக்கு, நான் நினைக்கின்றேன் 1956ஆம் ஆண்டு சிங்கள சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு 1974ஆம் ஆண்டு கல்வித்தரப்படுத்தல் வந்து 1987ஆம் ஆண்டு தமிழ் நிர்வாக மொழிகளாக மாற்றப்பட்டு, அதுக்கு இடப்பட்ட காலகட்டங்களில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தொடர்பாக சிங்கள தேசியவாதம் தமிழர்களை ஒரு நியாயபூர்வமாக பார்க்காத சந்தர்ப்ப சூழ்நிலையில் இலங்கையில் வாழுகின்ற முழு தமிழர்களும் பாதிப்படைந்து, குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர்களும் நேரடியாக பாதிக்கப்பட்டு, அதில் ஏற்பட்ட அரசியல் ரீதியான, பொய்ய ரீதியான போராட்டங்களும் ஆயுத ரீதியான போராட்டங்களும் உருவாக்கப்பட்டு இளைஞர்கள் கிளர்ந்தெழுந்து, அதனின் பிரதிபலிப்பாக இந்தியா இலங்கை விவகாரத்தில் தமிழ் மக்கள் விவகாரம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் இந்தியாவுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு, இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் தலைமைகளும் அரசியல் கட்சிகளும் புத்திஜீவிகளும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களும் இந்தியாவுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுத்து திம்பு பேச்சுவார்த்தை என்ற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு, அந்த பேச்சுவார்த்தையில் சகல போராட்ட அமைப்புகளும் வெகுஜன ரீதியான அரசியல் கட்சிகளும் பங்கு பற்றி அந்த திம்பு பேச்சுவார்த்தையின் உச்சக்கட்டமாக தமிழர்களுக்கு ஒரு நியாயமான, ஒரு சுதந்திரமான, ஒரு ஜனநாயக ரீதியாக மனித உரிமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சிங்கள தேசியவாதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யாப்பு பொறிமுறையை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களில் அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த திம்பு பேச்சுவார்த்தை உச்சக்கட்டமாக 1987ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் இதில் கவனம் அளிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் நிகழ்த்தின என்ற விடயம் நடைபெற்ற என்ற விஷயம் என்பது 2 அரசாங்கமும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தங்களை உருவாக்கி, அந்த ஒப்பந்தங்கள் ஊடாகத்தான் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஊடாகத்தான் மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 1987. இதில் அந்த ஒப்பந்தத்தில் உருவாக்கப்பட்ட விடயத்தை அமுல்படுத்துவதற்காகத்தான் 13வது தடவை நிகழ்ச்சி நிரலில் தான் இந்த அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டதுக்காகத்தான் 13வது திருத்த சட்டம், 13வது முன்வைக்கப்பட்ட அரசியல் யாப்பு திருத்த சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. அந்த விடயங்களில் உருவாக்கப்பட்ட, குறிப்பாக அந்த விடயங்களை நீங்கள் பார்த்தீர்களானால்
அந்த பொறிமுறை அதில் உருவாக்கப்பட்ட பொறிமுறை என்பது இலங்கையில் உள்ள 25 மாவட்டத்துக்கும் 9 மாகாணத்துக்கும் அமுல்படுத்தக்கூடியவாறு இருந்தது. குறிப்பாக நேரடியாக கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அபிவிருத்தி செய்வதற்கும், இது தொடர்பான கிராமங்கள் இருக்கிற கல்வியாக இருக்கலாம், சுகாதாரம் இருக்கலாம், மீன்பிடியாக இருக்கலாம், கால்நடை இருக்கலாம், எந்த விடயங்களாக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான நேரடியான சம்பந்தப்பட்ட விடயங்களை செய்து முடிப்பதற்கான ஒரு களமாக இந்த 13வது திருத்தச் சட்டம் மாகாண சபை முறைமையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதில் இலங்கையில் இருக்கின்ற 9 மாகாணத்துக்கும் இந்த தேர்தல் நடத்தப்பட்டு 9 மாகாணத்திலே பொறுமுறை கொண்டு கவலைக்குரிய விடயம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக அரசியல் ரீதியான மக்கள் சபை இருந்தது வடக்கு கிழக்கு மாகாணத்தை தவிர ஏனைய 8 மாகாணங்களில் தான் கூடுதலாக இந்த மாகாண சபை பொறிமுறைகள் அமலாக்கப்பட்டன. இதெல்லாம் கூடுதலாக நன்மை அடைந்தவர்கள் சிங்கள பெரும்பான்மையான மக்கள். கூடுதலாக வடக்கு கிழக்கை நீங்க பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு தொடக்கம் கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு இறுதிக்கட்டம் வரையும் ஆரம்ப கட்டம் வரையும் வந்து வடக்கு கிழக்கு மாகாண சபை முறை அமல்படுத்தப்பட்டு பிறகு மத்திய அரசாங்கத்தால் அது தடை விதிக்கப்பட்டு பிறகு 2008ஆம் ஆண்டு கிழக்கு நினைக்க 30/6/2006ஆம் ஆண்டு ஜேவிபியினர் தான் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரிப்பதற்காக நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு தாக்கலில் ஊடாக சட்ட ரீதியான ஒன்று நிறைவேற்றப்பட்டது. வடக்கு கிழக்கும் இணைக்கப்பட்ட முறைமை தவறு என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறதுக்கு அமைவாக வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டது. இதை செய்திருந்த ஜேவிபி. இதே நேரத்தில் அப்படி பிரிக்கப்பட்டது தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாண சபை முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவாக 2012ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. வடக்கு கிழக்கு பிரித்ததுக்கு பிற்பாடு 2006ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு 2 தடவைகள் இந்த மாகாண கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த ஒரு விடயங்கள் இருக்கின்றன. இந்த மாகாண சபை முறைமை என்பதற்கு கீழ் வழங்கப்பட்ட சில அதிகாரங்களில் இந்த காணியோட சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கலாம், நீதியோட சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கலாம், நிதியோட சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கலாம். பலதரப்பட்ட அதிகாரங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலையில் 1989-90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் சில அதிகாரங்களை தனதாக்கி கொண்டது. இந்த தனதாக்கி கொள்ளப்பட்ட அதிகாரங்களில் பலதரப்பட்ட விடயங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்தின் கையில் இருந்தாலும் கூட சிங்கள தேசியவாதம், சிங்கள இனவாத அரசுக்கும் வடக்கு கிழக்குக்கும் உள்ள விடயங்கள் கருத்து ரீதியான முரண்பாடுகள், தமிழர்களுக்கும் சிங்களருக்கும் ஏதோ சண்டை தனிநாடு கிடைக்க போகின்றது, தமிழர்களுக்கு இந்த 13வது திருத்தச் சட்டத்தால் என்று விஷயங்கள் தெரியாமல் அறியாமல் இந்த விடயங்களை ஒரு இந்த விடயங்கள் ஆழவப்படுத்தக்கூடியவாறு சிங்கள தேசியவாதம். அதே போது வடக்கு கிழக்கில் உள்ள இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் முன்வைக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அதை சார்ந்தவர்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், தமிழீழ விடுதலை புலிகள் ஊடாக பேச்சுவார்த்தை நடத்தித்தான் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. அதில் பிறகு இடைப்பட்ட ஒரு அடுத்த கட்ட காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு இலங்கை இந்தியாவுடன் இராணுவ ரீதியான யுத்தத்தை ஆரம்பித்தது. யுத்தத்தை ஆரம்பித்தார்களோ இல்லையோ என்றதுக்கு அப்பா இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கமும் 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தி இலங்கையில் அமல்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பாகும். இதில் தமிழர்களுக்கு என்ன நன்மை என்று சொன்னால், நேரடியாக இந்த அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களில் தமிழர்கள் கடந்த காலத்தில் புறக்கணிக்கப்பட்டது, இனரீதியாக சுத்திகரிக்கப்பட்டதன் காரணமாக கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், காணியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கலாம், நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கலாம், இந்த பாதுகாப்போட சம்பந்தம் இந்த விடயங்களாக இருந்தாலும் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டதன் காரணமாக சுயமாகவே தாங்கள் இந்த விடயத்தை ஆளக்கூடிய கொண்டு போகக்கூடிய நிர்பந்தம் நெருக்கடியை ஏற்படுத்தியது மத்திய அரசாங்கம். அப்ப இதன் காரணமாக தான் மாகாண முறைமை அமல்படுத்தப்பட்டது. மாகாண முறைமை நேரடியாக கிராமத்தில் அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு களம். இதில் பலதரப்பட்ட அதிகாரங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இந்த தேவையாக இப்போ நிதியோடு சம்பந்தப்பட்டது, பாதுகாப்பத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களும் காணியோடு சம்பந்தப்பட்ட சில அதிகாரங்களும் மத்திய அரசாங்கம் கையில் வைத்திருக்கின்றன. இருந்தாலும் இதை தவிர ஏனைய விடயங்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் கண்டிப்பாக பலதரப்பட்ட விடயங்கள் அமல்படுத்தப்பட்ட கிழக்கு மாநில நிர்வாக ரீதியான வடிவங்களில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் மேலதிகமாக இந்த விடயத்தில் நேரடியாக கிராமத்துக்கு அபிவிருத்தி வேலை செய்வதற்கும் மேலதிகமாக தமிழர்களுக்கு தேவையான சில அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கும் 13வது திருத்தச் சட்டம் அமல்படுத்துவதன் ஊடாக
சில நன்மைகளை பெற முடியும். ஒரு அதிகாரத்தை கேட்பதுன்றது. ஆகவே முதலாவது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை வடக்கை பொறுத்தவரையிலோ தமிழர்களுக்கு தற்காலிகமாக வேற வழி இல்லாமல், வேற போக்குவரத்துக்கான பாதைகள் இல்லாமல் தமிழர்களுக்கு இருக்கிற நிர்பந்தம் 13வது திருத்தச் சட்டத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்த வகைக்கு கூட நாங்கள் 13வது ஏற்றுக்கொண்டு அதை வழியில் நடத்துவதன் ஊடாக தற்காலிகமாக சில தமிழர்களுக்கு நன்மைகள் உண்டு. ஆகவே 13வது திருத்தச் சட்டம் அவசியமாகும் என்பது அது கருத்தாகும். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் வடக்கு கிழக்கு மாகாண சபையில் இருந்தீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்தது. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை செய்வதற்கு ராஜீவ்காந்தி, கியார்கியாவர்தனா இருவரும் ஜனாதிபதியாக இருந்தவர் கியார்கியாவர்தனா, ராஜீவ்காந்தி இலங்கைக்கு வந்திருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த நடந்து கொண்டு அவர் பிணட்டு நடலில் நடந்து வரக்குள்ளதான் ஒரு கடற்படை உறுப்பினர் அவரை ராஜீவ்காந்தியை தாக்கினது. ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். பிறடியில் அப்போ அவர் மயிலையில் தப்புனர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ராஜீவ்காந்தி இதை நடைமுறைப்படுத்துகின்றார் என்கின்றதை ஒரு அரச படை கூட ஏற்றுக்கொள்ளாத அளவில் அந்த அதிகாரத்தை இந்திய அரசாங்கம் கொடுத்து போட்டு போனதுக்கு பிறகு, அதாவது கிழக்கு மாகாண சபையில், அந்த வடகிழக்கு மாகாண சபையில் முதலமைச்சராக வரதராஜ பெருமாளும், நிதியமைச்சில் நமது காரணியை சேர்ந்த கிருபாகரன், இவைகளாம் எனக்கு ஞாபகமாக இருக்குது. உட்பட பலர் இருந்தார்கள். நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் மாகாண சபை உறுப்பினராக அந்த காலத்தில் இருந்தீர்கள். அதிகளவு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது வடக்கு கிழக்கு மாகாண சபை இருந்தபோது அது உங்களுக்கு நன்றாக தெரியும். பல தொழில் வாய்ப்புகள் குறுகிய காலத்தில் வழங்கப்பட்டது. அதன் பின்பு கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடந்தது. அந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் நீங்கள் போட்டியிட்டிருந்தீர்கள். 2 தடவை நீங்கள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களாக வந்திருந்தீர்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 1வது தடவை பெற்ற ஆசனங்கள் எத்தனை, 2வது தடவை பெற்ற ஆசனங்கள் எத்தனை? இல்லை, நான் நினைக்கின்றேன் முதலாவது இந்த மாகாண சபை தொடர்பாக இந்த மாகாண சபை முறைமையில் உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு கிழக்கு மாகாண சபை என்று சொல்ல, கிழக்கு மாகாண சபைக்கு அந்த 13வது திருத்தத்தில் உள்ள அதிகாரங்களில் ஆளுநருக்கு கீழ், அமைச்சுகளுக்கு கீழ் 5 உபவிதிகள் நியதி சட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னும் பலதரப்பட்ட இந்த விதிகளையும் உபவிதிகளையும் நியதி சட்டங்களையும் நாங்கள் தயாரித்து இன்னும் பல விடயங்களுக்காக ஆன சட்டத்திட்டங்களை, உபவிதிகளை, நியதி சட்டங்களை நாங்கள் உருவாக்குறது கூட அதுக்கு முதலமைச்சர் நிதியம். இதே போல் கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டதுக்கான ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கலாம். கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்கள் உருவாக்கலாம். விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டதுக்கு உருவாக்கிக்கலாம். மீன்பிடியோடு சம்பந்தப்பட்ட உருவாக்கலாம். உள்ளாட்சி சபையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் உருவாக்கிக்கலாம். உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் பார்த்தீங்களானால் பாலர் பாடசாலை படியகம் இது முதலமைச்சருக்கு கீழ் இருந்த பிறகு கல்வி அமைச்சருக்கு கல்வியோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதால் கல்வி அமைச்சருக்கு மாற்றப்பட்டது. உல்லாசத்துறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அடுத்தது வீடமைப்பு திட்டத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி ஒரு 4-5 விடயங்கள், 4-5 கொள்கை ரீதியான விடயங்கள், அமைப்புகள், சபைகள் உருவாக்கப்பட்டு அது இன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அதுக்கு காட்சி தேவை, காசு இல்லை என்ற விடயத்துக்கு அப்பால் மாகாண சபை முறைமை ஊடாக எமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த விடயம். இந்த மாகாண சபை முறைமை என்ற தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால், இந்த மாகாண சபை முறைமையை விரும்பி அதை அமல்படுத்தக்கூடியவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இந்த மாகாண சபை தெரிவு செய்ய வேண்டும். நான் நினைக்கின்றேன், நான் கண்ட அனுபவத்தின்படி 1990ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 26ஆம் தேதி 1ஆம் மாதம் இருக்க வேணும். முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் இந்த 19 அமைச்சர் கோரிக்கையை முன்வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை என்பது இலங்கை அரசாங்கம் பார்த்தது என்னென்று சொன்னால் தமிழீழத்தை பிரகடனப்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்று சொல்லப்படுகின்றன. உண்மையான விடயங்கள் என்னென்று சொன்னால், மாகாண சபை 13வது திருத்தச் சட்டம் அரசியல் ஜாப்பில் உள்ளடக்கப்பட்டதுக்கு பிற்பாடு 1989ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு உதாரணத்துக்கு பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டது. பிரதேச செயலகத்துக்கு வரப்பட்ட பல விடயங்கள் மாகாண சபை முறைமைக்கு கீழ் வருகின்றன. அதை மத்திய அரசாங்கம் பலதரப்பட்ட கிராம சேவையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமூக சேவையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு மாற்றப்பட்டதில் இருந்து
நீதித்துறையோடு சம்பந்தப்பட்ட விடயம், சட்டத்துறையோடு சம்பந்தப்பட்ட விஷயம், கல்வியோடு சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட விடயங்கள், அது சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் மத்திய அரசாங்கம் நினைத்தால் மாகாணத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலையை மாற்ற முடியும். மத்திய அரசாங்கம் நினைத்தால் மாகாண சபைக்கு கீழ் இருக்கிற கல்வி ஒரு அலுவலகத்தை, கல்வி ஒரு பாடசாலையை மாற்ற முடியும். மாகாண சபை நினைத்தால் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், கால்நடையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மாற்ற முடியும். அது மட்டுமல்ல, நிதியோடு சம்பந்தப்பட்ட விடயம் இலங்கையில் வருமானத்துக்குள் வடக்கு கிழக்கில் விகிதாசார அடிப்படையில் எவ்வளவு நிதி அறவீடு செய்யப்படுகின்றனோ அது விகிதாசார அடிப்படையில் அந்த மாகாணத்துக்கு வழங்கப்பட வேண்டும். இதெங்களோட உரிமை. இப்படிப்பட்ட விடயங்களை முன்வைத்து முதலமைச்சர் அவர்கள் 19 அம்ச கோரிக்கை அரசாங்கத்துக்கு முன்வைத்தால் நீங்கள் இவ்வளவு காலகட்டத்துக்குள் இதை நீங்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும். இந்த காலத்தில் தான் மத்திய அரசாங்கம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் மாகாண சபை முறைமையை பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சபையை கலைத்தனர். அது கேட்கப்பட்ட உரிமை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்கள். அது மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பூசப்பட்ட ஈழ மக்கள் புரட்சியர் விடுதலை முன்னைக்கு பூசப்பட்ட சாயம் தமிழீழ பிரகடனம் என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த அதிகாரப்பரவலாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பார்த்தீர்களானால் கிழக்கு மாகாணத்தில் 37 மாகாண சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யும், மாகாண சபை பிரதிநிதிகள் தெரிவு செய்ய முடியும். இந்த 37 மாகாண சபை பிரதிநிதிகளுக்கு நீங்க பார்த்தீர்களானால் 40% கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் என்று சொன்னால் அங்களவாக 15 பிரதிநிதிகள் தமிழர்கள் வர முடியும். 36% முஸ்லீம்கள் இருந்தால் அங்களவாக 12-13 பிரதிநிதிகள் வர முடியும். ஏனைய 23% சிங்களர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 9-8 பிரதிநிதிகள் வர முடியும். கிட்டத்தட்ட 37 பிரதிநிதிகள். இந்த 37 பிரதிநிதிகளில் அன்னளவாக 15 தமிழ் பிரதிநிதிகள், 13 சிங்கள முஸ்லிம் பிரதிநிதிகளும் 9 சிங்கள பிரதிநிதிகளும் வர முடியும். இந்த பிரதிநிதிகளோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் பார்த்தீர்களானால் கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலைக்கு கடந்த 30-40 வருடங்களாக தமிழர்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் சிதைவடைந்து சின்னாபின்னமாக்கப்பட்டு நலிவினம் அடைந்து பலவீனப்படுத்தப்பட்டு சென்று விடுமா என்ற ஒரு சந்தேகம் கிழக்கு மாகாண மக்களுக்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் இதே ஜேவிபியினர் தான், வடக்கு கிழக்கை பிடித்த இதே ஜேவிபியினர் தான் எதிர்காலத்தில் இந்த வேலைகளை செய்திருவாங்களா என்ற சந்தேகங்கள் கூட தோற்றுவிக்கப்படுது. குறிப்பாக ஜேவிபியால் முன்வைக்கப்பட்டிருக்கிற பல கொள்கைகள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களோட தமிழர்களோடு சம்பந்தப்பட்ட உரிமைகள் தொடர்பாக இன்றைக்கு வரையும் நியாயமான ஒரு சிறுபான்மையினர் தங்களோட உரிமைக்காக போராடுகின்ற இந்த சமூகம், இந்த சமூகத்தில் உரிமை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு வசனத்தை கூட ஜேவிபி முன்வைக்காமல் இந்தியாவுக்கு சென்ற ஜனாதிபதி அவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தில் உள்ள நடைமுறையில் உள்ள தேர்தல் 7-8 வருடம் கிழக்கு மாகாணத்தில் தேர்தல் நடக்காமல் இருக்கின்ற காலகட்டத்தில் அந்த தேர்தலை நடத்துவதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்ற விடயத்தை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஒரு தமிழர்களுக்குரிய உரிமைகள் தொடர்பான விடயத்தில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயல் வடிவத்தை ஜேவிபியினர் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இதே ஜேவிபியினர் தான் தமிழர்களை சின்னபின்னமாக்குவதற்காக வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள். தற்சமயம் உள்ள சூழ்நிலையில் நாங்கள் இந்த 15-14 சம்பந்தப்பட்ட உறுப்பு பிரதிநிதிகளை நாங்கள் தமிழர்கள் எடுப்பதன் ஊடாகத்தான் தமிழர்கள் எதிர்காலத்தில் பலமடைய முடியும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மாகாண சபை முறைமையில் முதலமைச்சர் என்ற விட அந்த வசனத்துக்கு கூடுதலான அதிகாரங்கள் இருக்கின்றன. சில அதிகாரங்களை அவர் அமல்படுத்த முடியும். உதாரணத்துக்கு முதலமைச்சருக்கு கீழ் முதலமைச்சர் நிதியம் என்றே உருவாக்க முடியும். ஜனாதிபதி நிதியம் அதை முதலமைச்சர் நிதியத்தை உருவாக்க முடியும். இதுக்கு கடந்த காலத்தில் ஒரு பில்லை, ஒரு சட்ட திட்டத்தை, ஒரு 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 கொள்கை பிரகடனத்தை நாங்கள் முன்வைக்கும் போது மத்திய அரசாங்கம் ஜனாதிபதியை தரவில்லை. இதே மாதிரி பல விடயங்களுக்கு இருக்கலாம். அப்ப நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் 37 உறுப்பினர்கள் பிரதிநிதிகளில் தமிழர்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் ஒரு விடுதலையோட உரிமையோட அதிகாரத்தோட ஜனநாயகத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களில் கிழக்கு மாகாணத்தில் கடந்த 40-35 வருடமாக சிங்கள பகுதியிலும் முஸ்லிம் பகுதியிலும் இருக்கின்ற பிரதிநிதிகள் ஊடாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்தோடு இருந்தார்கள். அந்த அதிகாரத்தோடு இருந்த அமைச்சர்கள், அது அமைச்சரவை அதிகாரம் இருக்கலாம், அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத அமைச்சராக இருக்கலாம், ராஜாங்க அமைச்சராக இருக்கலாம், அல்லது அமைச்சராக இருக்கலாம்.
அப்படி இல்லை ஜனம் ஆளா கூட இருக்கலாம். கிழக்கு மாநில முஸ்லீம்களும் சிங்களவர்களும் இந்த அரசு அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் இருந்ததன் காரணமாக கிழக்கு மாநிலத்தில் பலதரப்பட்ட செயற்பாடுகளை திட்டமிட்டு அவர்கள் நிர்வாக ரீதியாக செயல்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் முஸ்லீம்கள் பகுதியாக இருக்கலாம், சிங்கள பகுதியாக இருக்கலாம், ஒவ்வொரு பிரதேச செயலகத்துக்கு கீழ் மத்திய மாகாண அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட நிர்வாக அலகுகள் கிட்டத்தட்ட 25-30க்கு மேலே இருக்கு. யார் செய்த அது ஏற்கனவே இருந்த சிங்கள முஸ்லீம் சொந்த அமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்தாங்க சொல்றீங்க. கிழக்கு மாகாண சபையில நீங்க முத்தார் உறுப்பினர் போட்டியிடுற மொத்த உறுப்பினர்கள் எத்தனை கிழக்கு மாகாண சபையில? வெற்றி பெற உறுப்பினர்கள் 37 பேர். 37 பிரதிநிதிகள் கிழக்கு மாகாண சபையிலே தெரிவு செய்யப்படலாம். அதுல மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர் போட்டியிடலாம்? 14 உறுப்பினர்கள் போட்டியிடலாம். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 14 உறுப்பினர்கள். அம்பாறை மாவட்டத்திலிருந்து 12. திருவண்ணாமலை மாவட்டம் 12, 11. இந்த 2 தடவைகளும் நீங்கள் இவ்வளவு கதைத்து கொண்டு வந்ததாடிய நான் அடுத்த குறிப்பிடுறேன். 2 தடவைகள்ல நீங்க மாகாண சபை உறுப்பினராக இருந்தீங்க. வடகிழக்கு மாகாண சபை இருந்தீங்க. அதை 2டையும் பார்ப்போம். இந்த 2லையும் முதலாவது தடவை எத்தனை உறுப்பினர்களை உங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றது? இல்லை, நான் முதல் 12 வேணும். 12. அடுத்த தடவை 2வது தடவைகள் முதலாவது தடவைகள் நான் தமிழ் தேசிய கூட்டம் தேர்தலில் போட்டியிடவில்லை. 2வது தடவைகள் தான் போட்டிட்டு 12 உறுப்பினர் எடுக்கப்பட்டது. நீங்கள் இவ்வளவு கதைச்சு கொண்டு வாங்க. அதாவது முஸ்லீம்கள் அதிகாரம் இருந்தது, முஸ்லீம்கள் அதிகாரத்தினூடாக இப்படி செய்தாங்க. உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சோரம் போய் காபிஸ் நசீர் அகமட்ட முதலமைச்சரை நியமித்தார்களா இல்லையா? அதுக்குரிய பதில். கிட்டத்தட்ட இந்த 30 முஸ்லிமாக்களும் சிங்களாக்களும் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி நிர்வாக கட்டமைப்பை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான விஷயத்தை அமல்படுத்துகின்ற காலகட்டத்தில் இந்த உங்களுக்கு தெரியும் உரிமையா சலுகையா என்ற விடயங்கள் வடக்கு கிழக்கில் மோதுகின்றன. ஒரு தரப்பார் உரிமைகளே எங்களுக்கு முக்கியம், மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த விடயமும் தேவையில்லை, உரிமைதான் எங்களுக்கு முக்கியம் என்று மத்திய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில், அது சலுகையோட நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்ட விடயத்தில் பல விடயங்களை இழந்தவர்கள் நாங்கள். மத்திய அரசாங்கத்தோடு யாரும் கூட்டி சேர்றதுக்கு தயாராக இல்லை. அப்படி கூட்டி சேர்ந்தால் அது துறையியலாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பலதரப்பட்ட முரண்பாடுகள், பலதரப்பட்ட செயற்பாடுகளும் அவர்களுக்கு எதிராக இருந்தன. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மாகாண சபை முறைமைக்கு கீழ் மாகாண சபை உங்களுக்கு 2008ஆம் ஆண்டு முதல் நடந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை. 2012ஆம் ஆண்டு தான் போட்டியிட்டார்கள். 2012ஆம் ஆண்டு போட்டியிட்ட நேரம் நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த 12 மாகாண சபை உறுப்பினர்களும் அந்த ஏற்கனவே அந்த 12ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மாகாண சபை முறைமையில் 2.5 வருடம் ஏற்கனவே இருந்த அரசியல் நிர்வாக ரீதியான கட்டமைப்பு 2.5 வருடங்கள் இன்னொரு கட்சியும் 2.5 வருடங்கள் இன்னொரு கட்சியுமாகத்தான் ஏற்கனவே அந்த ஒப்பந்தங்கள் இருந்தன. ஆட்சி மாறும்போது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுக்குள்ள சிக்குள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இதில் ஏற்கனவே இருந்த ஆட்சி அமைத்த அங்கே இருக்கின்ற ஆட்சி அமைத்த கட்சிகள் ஏற்கனவே இருந்த முஸ்லிமாக்கள் இருக்கலாம், சிங்களாக்கள் இருக்கலாம், ஒரு சில தமிழாக்கள் நிகழ்ச்சி சென்றார்கள் கூட எல்லாருமாக சேர்ந்து 2.5 வருடம் ஒரு கட்சி முதலமைச்சரும் 2.5 வருடம் இன்னொரு கட்சி முதலமைச்சரும் 2வது தடவை 2.5 வருடமாக முஸ்லிம் காங்கிரஸ் என்று ஏற்கனவே இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒப்பந்தங்களை, அதாவது அமைச்சர் சத்தியகரதாசி கூட முதலமைச்சர் கூட காவி நசீர் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு சத்தியகரதாசி கையெழுத்து வைத்து கொடுத்தவர். இதுக்கு சம்மந்தம் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இது ஏற்கனவே இந்த ஆட்சியில் இருந்த கட்சிகள் எடுக்கப்பட்ட முடியும். தேசிய கூட்டமைப்புக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்றீங்க. அதுக்குள்ள ஒரு பாரி சர்ச்சை ஒன்று போய் கொண்டிருந்தது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஞானமுத்து கிருஷ்ணமுள்ள மாகாண சபைக்கு வராமக்குள்ள அதுல துரைராஜசிங்கம் வெள்ளிமலையில வீட்டை வந்துதான் அவரை வாகனத்தில் கிழக்கு மாகாண சபை இந்த அமர்வுக்கு அழைச்சி கொண்டு போனது. அப்போ நீங்கள் எல்லாருமே ஓம் போட்டு, அதாவது அதில் அவர் விவசாய அமைச்சர் துரைராஜசிங்கமும் கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணியும் ஏற்றுக்கொண்டு அது வழங்கின இடத்துல உங்களுக்கும் பதவிதாரணத்துக்கு அவங்க இருந்து அதில் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்க என்ற விஷயம் எனக்கு தெரியும். ஏற்கனவே இருக்கப்பட்ட ஆட்சி அமைத்த 2.5 வருடம் ஒரு முதலமைச்சருக்கு ஆட்சி அமைந்து அந்த கட்சிகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு 2.5 வருடம் முடிவுற்ற காலகட்டத்தில்
அடுத்த 2 வருடமும் முஸ்லிம் காங்கிரஸில் உள்ளவர்கள்லாம் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவர்களுடைய ஏற்கனவே எடுக்கப்பட்ட அவர்களது தீர்மானம். இதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கும் எந்த தீர்மானமும் இல்லை. தெளிவாக இந்த விடயத்தில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு குழப்பங்கள் இருக்கின்றன. புதிதாக உருவாக்கப்பட்ட 2.5 வருடம் ஆட்சி அமைப்பதற்காகத்தான் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்குரிய செயற்பாடுகளில் தமிழிசை கட்சி சென்றது. 5 வருடம் ஆட்சி அமைப்பதற்கு அல்ல, 5 வருடங்களில் 2.5 வருடம் ஏற்கனவே இன்னொரு கட்சி ஆட்சி அமைத்தது முதலமைச்சராக. பிறகு 2.5 வருடங்கள் ஆட்சி அமைப்பதற்குத்தான் காங்கிரஸில் வந்து ஏற்கனவே இருக்கிற அவைகளை கட்சிகள் கூடி தீர்மானிச்சு 6 அறையிடத்துக்கு வரணும் 17 பேர் வந்து நஜிபே மஜீத் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, காவி முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. என்ன இவ்வாறு இருக்கின்ற போது ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக இன்னும் பல கேள்விகள் கேட்கிற இருக்கின்ற காரணத்தினால நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி தான் நீங்கள் விட்டு கொடுக்காம கதைக்கிறீங்க. இவ்வளவு கதைக்கிறீங்க, விட்டு கொடுக்காம கதைக்கிறீங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் துவக்கிங்க. நீங்கள் இவ்வாறு இருந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு உறுப்பினராக இருந்தபோது நீங்களே விரும்பாம சங்கு சின்னத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க. அந்த இடம் உங்களுக்கு விளங்க இல்லையா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாமல் இப்படி போகணுமெண்டா நாங்கள் வெல்ல முடியாது எங்களுடைய விடயத்தை நீங்கள் புரிந்திருக்கீங்க இல்லையா? முதல்ல ஏற்கனவே நீங்கள் கேட்டதுக்கு பதில். அப்போ இந்த 2.5 வருடம் ஆட்சி அமைத்த கட்சிகளுக்குத்தான் தமிழிசை கட்சி தங்களுக்குள்ள தீர்மானித்து 2 அமைச்சர்களையும் ஒரு பிரதி தவிசாளர் அவர்களையும் தெரிவு செய்து ஆளுங்கட்சியாக செயல்பட்டார்கள். இது இப்படி இருக்க நீங்கள் புதிதாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்று நான் சொல்ல வர செய்தி என்ன, இந்த மாகாண சபை முறைமைகளில் எனக்கு தெரிஞ்ச விடயம் என்னன்னா, தயவு செய்து இந்த மாகாண சபை முறைமைகளை அமுல்படுத்துவதற்கு விரும்புகின்ற, அதை ஏற்றுக்கொண்ட, அதை தற்காலிகமாக அமுல்படுத்தக்கூடிய, அதை அமுல்படுத்த வேண்டிய அந்த வேலைகளை செய்யக்கூடிய இவர்கள் நாங்கள் மாகாண சபை முறைமைகள் கொண்டு வர வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் நாங்கள் மாகாண சபையில் இருந்து கொண்டு மாகாண சபை முறைமைகளை ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் இந்த 13வது திருத்தச் சட்ட மாகாண சபையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் இன்னும் அது செல்லாக்காசியாக சென்றுவிடும். மாகாண சபை முறைமைகளை வலு இழந்ததுக்கான காரணம் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற விரும்பத்தகாத தமிழ் கட்சிகள். இது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். முதலாவது மாகாண சபை முறைமையை அதை நாங்கள் காதலிக்க வேண்டும். மாகாண சபை முறையை நாங்கள் விரும்ப வேண்டும். அதை நாங்கள் திட்டத்தை தயாரிக்க வேண்டும், அதை அமல்படுத்த வேண்டும், அதை நிர்வாக கட்டமைப்பை செயல்படுத்த வேண்டும். அதுக்கான உறுதிகளையும் நியதி சட்டங்களையும் மாகாண சபை முறைமைகளையும் உள்ளூராட்சி சபைகளையும் இந்த 2 சட்டங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மாகாண சபை முறைமை எல்லாரும் விரும்புகிறாங்க இருக்கின்றன. ஆக அது நியதி சட்டமாக இருக்கலாம், ஓவிதிகளாக இருக்கலாம், மாகாண சபையிலையும் தயாரிக்க முடியும், இதையும் தயாரிக்க முடியும். பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுகின்றது சட்டம். ஆக இப்படிப்பட்ட மொழிகளை இருந்து கொண்டு நாங்கள் உங்களை நான் சிங்கள குருநாகல் அரிக்கலாம், கொழும்பா அரிக்கலாம், வேறு ஒரு பகுதியில் நீங்கள் பார்த்துருக்கிறானால் அந்த உபவிதிகளையும் நேர்ச்சட்டங்களையும் உருவாக்கி மாகாண சபையில் பலதரப்பட்ட சட்டத்திட்டங்களை, பலதரப்பட்ட பிரேரணைகளை கொண்டு வந்து பலதரப்பட்ட சபைகளை புதிய சுயாதீனமாக செயல்படக்கூடிய சபைகளை உருவாக்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட 23 சபைகளை உருவாக்கினார் கொழும்பு மாகாண சபை. குருநாகல் 27க்கு மேல். நாங்கள் 5. நாங்கள் உரிமைகளை கேட்ட தமிழினம் கிழக்கு மாகாணத்தில் 5 தான் உருவாக்கி இருக்கின்றோம். வடக்கில் எனக்கு தெரியாது தெளிவாக. அந்த அளவுக்கு நாங்கள் மாகாண சபையும் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்று சொன்னால், மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்டு அதை அமல்படுத்தக்கூடியவாறு நாங்கள் அப்படிப்பட்டவர்களை தான் நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் விருப்பமில்லாத எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இதை 3ஆம் தரப்பாக பார்க்கின்றவர்களை நீங்கள் தெரிவு செய்த, ஆனால் எதிர்வருகின்ற காலகட்டத்தில் மாகாண சபை முறைமை இல்லாமல் போகும், கட்டிய கோமளங்களும் தமிழர்களோடு களவாடப்படும் என்ற செய்திகளை நான் சொல்லிக்கொண்டு அடுத்த விடயமாக இந்த நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட கேள்விக்கு இந்த சங்கு சின்னம், இந்த சின்னம் உங்களுக்கு தெரியும். ஒரு அரசியல் கட்சி கடந்த காலத்தில் இந்த தமிழிசை கட்சிக்குரிய செயல் வடிவங்களை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு வலுவுள்ள தலைமையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று இந்த தமிழ் தலைமைகளை கட்டியெழுப்பதற்கான செயல் வடிவத்தை இந்த தமிழிசை கட்சி கொடுத்தது. இந்த தமிழிசை கட்சிக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் என்பது தமிழிசை கட்சி நினைக்கக்கூடாது. தமிழிசை கட்சி வேண்டத்தகாத கட்சியாக தமிழ் சமூகம் பார்த்த வரலாறுகள் இருக்கின்றன. தமிழ் தேசியத்தால்
தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களால் தமிழ் தேசியத்தை பலப்படுத்துவதற்காக வடக்கு கிழக்கு ஒற்றுமைகளை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியத்தின் பால் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள இயக்கங்களும் அரசியல் கட்சிகளையும் சேர்ந்து ஒரு தலைமைகள் உருவாக்கப்பட்டன. அதுக்கு தடம் பதித்தவர்கள், அதுக்கு நாமமிட்டவர்கள், அதுக்கு அந்த அடித்தளத்தை போட்டவர்கள் தமிழ் தேசியத்தோடு சம்பந்தப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள். இதன் காரணமாகவே வடக்கு கிழக்கில் வீட்டு சித்தம் பிரபலையம் அடைந்தது. அதுக்கான வாக்குகளை தமிழ் மக்கள் அள்ளி இறைத்தார்கள். அதுக்கு அங்கீகாரம் பெறக்கூடியதுக்கு கொண்டு வந்தது தமிழீழ விடுதலை புலிகள். அது தமிழ் தேசியத்துக்கு அடித்தார். அதை மறந்துவிட்டு தமிழ்ச்சி கட்சியினர் தாங்க மட்டும்தான் இதுக்கு கதாநாயகர்கள் என்று சொல்வது என்பது இன்றைக்கு தெரியும். வடக்கு கிழக்கில் 22 எம்பிகளை 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசியத்தின் பால் வடக்கு கிழக்கு மக்கள் அள்ளி இறைத்து வாக்குகளாக 22 பிரதிகளை தெரிவு செய்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை மாறி 8, 9, 10க்குள்ள அந்த வடியை வந்தீங்க, எல்லா விடயத்தையும் வந்து அழகாக சொல்லிட்டு வந்தீங்க. மற்றது அது மாத்திரமில்ல, மாநசபை என்றா என்ன, அது முறைமை என்ன, அது சட்டங்களை எவ்வாறு உருவாக்கலாம் என்கின்றத நன்கு தெரிந்தால் நீங்கள் அதான் நான் உங்களை அழைத்தது. இப்போ பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன சொன்னீங்க, தமிழரசு கட்சியை மக்கள் வெறுத்தார்கள் என்னெல்லாம் சொல்லி வாரீங்க. வரக்குள்ள நீங்கள் வந்து இப்போ சங்க சின்னத்தில் போட்டிக்கிட்டீங்க, நீங்கள் பாராளுமன்ற நீங்கள் மாத்திரமில்லை எல்லாருமே தோல்வி அடைந்தாங்க. அதுக்காக தமிழரசு கட்சி பாரிய வெற்றியை பெற்றதென்று நான் கடைசியில் சொல்ல வர மாட்டேன். காரணம் என்னன்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் சாணக்கியன் போட்டியிடாமல் விட்டிருந்தா 3 ஆசனங்களை பெற்றிருக்க முடியாது. அவருடைய 65,000 வாக்குகள். அது சாணக்கியன் போட்டியிடாமல் இருந்திருந்தால் தேசிய பட்டியலை பெற்றிருக்க முடியாது. ஆகவே 3 ஆசனங்கள் குறைந்து ஆகவே 5 ஆசனங்களுடன் நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். இதே மாதிரி ஒரு சாதனை மட்டக்களப்பில் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. 3 தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது சாதனை தான். அதற்கு மிக முக்கியமான காரணம் சாணக்கியன் முதலாவது, 2வது மிகவும் திறமையான மக்களால் விரும்பத்தக்க வேட்பாளர்களை அவர்கள் நிறுத்தி இருந்தது. ஆனால் ஒரு முக்கியமான விடயம் என்னென்றா, இப்படியெல்லாம் நாங்கள் மக்கள் வாக்களிக்கல இப்படி வருத்தாங்கன்னு சொல்றதை விட, ஒழுங்கானவர்களுக்கு, நல்ல விசேடமான விஷயம் தெரிந்தவர்களுக்கு, அல்லது நல்ல பாராளுமன்றத்தில் கதைக்கக்கூடியவர்களுக்கு, அல்லது அனைத்து அதிகாரங்களையும் கதைத்து பெறக்கூடியவர்களுக்கு தமிழரசு கட்சியில் ஆசனம் கொடுக்கல. அது ஒரு குடும்ப கட்சியாக தான் இருந்தது. அந்த குடும்ப கட்சியாக இருந்த காரணத்தினால என்ன நடந்தீங்கன்னு நாங்கள் நினைக்கிறாங்கள போடுவோம், இத்தனை ஆசனங்கள் வரக்குள்ள இத்தனை வருவோம்னு சொல்லி இன்றைக்கு என்ன நடந்திருக்குது, நம்ம மாவிசை நாயகராஜாவை தலைமைத்துவத்தை தங்க வைக்கிறதுக்கு அடுத்த வழக்குன்னு சொல்லி நான் இன்றைக்கு நான் பார்த்தேன். அவை தலைவனே யாருன்னு தெரியாத அளவில் இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு இன்னும் திருந்தல. இந்த நிலைமை தொடர்ந்து நீடிச்சு கொண்டு போய்க்குன்னு சொன்னால், இது 2029 ஆண்டு நினைக்கிறேன், 2029 ஆண்டு இன்னும் இழந்து வடக்கில் ஒரு ஆசனமும் கிழக்கில் ஒரு ஆசனமும், வடக்கில் ஒரு ஆசனமும் கிழக்கில் 2 ஆசனமும் இன்னும் ஒரு ஆசனம் என்று அத்தனை ஆசனங்களை தேசிய பட்டியல் இல்லாமலே இருக்க வேண்டிய நிலைப்பாடு கட்டாயம் தற்போதையில் உள்ள போட்டியில். இந்த நிலையில ஒன்றை மாத்திரம் அது அந்த உண்மையை இந்த தேர்தல் கடந்த தேர்தல் வெளிக்குணர்த்தி இருக்குது. அது உங்களுடைய தோல்வி என்பதற்கு அப்பால், அதாவது தமிழரசு கட்சியினுடைய கிழக்கு மாகாண வெற்றி என்பதற்கு அப்பால், வடக்கில் தமிழரசு கட்சியின் தோல்வி என்பதற்கு அப்பால் ஒரு உண்மையான செய்தியை உணர்த்திருக்க என்னன்னு சொன்னால், நீங்கள் எல்லா கட்சியும் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டால் மாத்திரமே வெற்றி பெற முடியும். நீங்கள் கூறிய அந்த சட்டங்களை உருவாக்க முடியும், எங்களது உரிமைகளை பெற முடியும், தலைவர் அமைத்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக நாங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டும் என்கின்ற, இதை பெற முடியும் என்கின்ற ஒரு உண்மையை வெளிக்குணர்த்திருக்கிறது. அந்த வகையில் நான் இந்த கேள்வியை கூட விடுக்கிறேன். எதிர்வரும் தேர்தலிலே நீங்கள் எந்த கட்சியுடன் போட்டியிடுவீர்கள்? குறிப்பாக இந்த நீங்கள் ஏற்கனவே கேட்ட பல விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை முறைமையிலிருந்து வர விடயத்தில் ஒரு விடயத்தை தொட்டுக்கொண்டு, குறிப்பாக இந்த மாகாண சபை முறைமையோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் கிழக்கு மாகாணத்தில் 40% தமிழர்கள் இருப்பதால் நான் கேட்பது எங்களோட உரிமை. உரிமை கேட்கறது தான் நான் கேட்க உரிமை கேட்க போறீங்க. அதான் இதை சொல்லி நீங்க வேற தான் சொல்ல போறீங்க. உரிமைக்காக தான் போறீங்க. நீங்க வந்து கூடிய அளவு எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நீங்க உங்களுக்கு சொன்னேன். நீங்க உங்களுக்கு எல்லாம் இருக்குது. அவ்வாறு இருக்கின்ற போது எல்லாம் வந்து நாங்க வந்து அதை செய்யணும், செய்து காட்டணும் வேண்டாம். நீங்க எந்த கட்சியில ஓடிட போறீங்க? மாகாண சபை என்பது விடயத்தை சம்பந்தப்பட்ட விதத்தில் ஒரு 40% ஏற்றாப்போல்
அது பிரதிநிதிகள் தமிழராக வர வேண்டும். அது 40 வீதத்துக்குரிய ஆட்களுக்கு எங்கள் உரிமைகள். அது மட்டுமல்ல, அதிகார பரவலாக கூட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் கடந்த பல தசாப்தங்களாக நாங்கள் ஈடுபட்டு வருவதால் தமிழர் முதலமைச்சருக்கு சில அதிகாரங்கள் இருக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் விரும்பாமல் 3 இன மக்களும் இருப்பதன் காரணமாக இந்த மாகாண சபை முறைமையில் செயல் வடிவம் என்பது எல்லா இன மக்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவாறும் எல்லாருக்கும் சமதர்மத்தோடு அவர்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு ஆட்சியை அமைத்து கொண்டு வாரது என்று செயல் வடிவங்களாகும். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட விடயங்களில் நாங்கள் எங்கள் அதிகாரத்தை நாங்கள் சரியாக அமல்படுத்த வேண்டுமாயின் தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும். தமிழர் முதலமைச்சராக வர வேண்டுமானால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 3 மாவட்டங்களை பொறுத்தவரையில் 15, 16 தமிழ் பிரதிநிதிகளை நாங்கள் தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை நாங்கள் அனைத்து தமிழ் பிரதிநிதிகள், அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியில் நாங்கள் நின்று செயற்பட்டால் மட்டுமே தமிழர் ஒருவரை முதலமைச்சராக கொண்டு வர முடியும். ஒரு தமிழர் ஒருவர் முதலமைச்சராக இல்லாமல் போனாரே ஆனால் ஒற்றுமைக்கு தடையா இருக்கின்ற கட்சிகளுக்கு மக்கள் சரியான பாடத்தை போட்டுவார்கள் என்ற செய்தியுடன் நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு வேட்பாளராக போறது வாரதோட சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கட்சி எடுக்கிற தீர்மானம். நான் எடுக்கிற தீர்மானம் அல்ல. எந்த கட்சியை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசியத்தை பாதுகாக்கக்கூடியவாறும் தமிழர்களுடைய நலன்கள் தொடர்பாக அக்கறையுடனாக செயற்படுத்தக்கூடியவாறும் இந்த விடயங்களை தலைமை தாங்கி செல்லக்கூடிய, அது தமிழ்ச்சி கட்சியாக இருக்கலாம், அது சங்கு சின்னமாக இருக்கலாம், அது வீட்டு சின்னமாக இருக்கலாம், எந்த சின்னங்களாக இருக்கலாம். தமிழ் தேசியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தலைமை தாங்கி செல்லக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து கேட்பதற்கான அனுமதியை எனக்கு அந்த கட்சி வழங்கும். அதில் எந்த தடையும். ஆனால் கட்சிக்கு தெளிவாக நாங்கள் கூறியிருக்கின்றோம், கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்கு பிரதிநிதித்தை பாதுகாக்கக்கூடியவாறு தமிழர்களுடைய அதிகாரம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன், மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர்களின் சில அதிகாரங்களை பயன்படுத்தி கிழக்கு மாகாணத்தில் நம்மடாக்களுக்கு தெரிஞ்ச விடயம் கல்முனை பிரதேச செயலக விடயங்கள் மட்டும்தான். மட்டக்களப்பிலோட மகாவலியோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், கால்நடையோட சம்பந்தப்பட்ட விடையா இருக்கலாம், காட்டு வளப்போட சம்பந்தப்பட்ட விடை இருக்கலாம், அம்பாறை மாவட்டத்தில் யூனிய நகர அபிவிருத்தியோட சம்பந்தப்பட்ட இருக்கலாம், மட்டக்களப்பு நகரத்தின் நகர அபிவிருத்தியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், பாகரை ஓட்டமாடி பிரதேச செயலகத்தில் இருக்கிற கிராம செயலாளர் பிரிவு மாற்றப்பட்டது விடயங்களாக இருக்கலாம். நான் இருக்கிற 30-35 விடயங்கள் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்து கொண்டு மாற்றினத்தை சேர்ந்தவர்கள் தமிழருக்கு துரோகம் விளைவித்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று விடயம் கல்முனை பிரதேச செயலர் உதாரணத்துக்கு தெரியும். 1993ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு கெஜெட் வர்த்தமானி பிரகடனப்படுத்தப்பட்டு 93ஆம் ஆண்டு அன்னைக்கு மாண்புமிகு பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது பிரதேச செயலர் உதவி அரசாங்க அதிபர் AGA டிவிஷன் உதவி அரசாங்க அதிபர் பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டு அதில் பலதரப்பட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டு 93ஆம் ஆண்டு பிரதேச செயலகங்களாக மாற்றப்படுகிற காலகட்டத்தில் எல்லா பிரதேச செயலகங்களுக்கும் இறங்கி இருக்கிற அமைச்சரவை அங்கீகாரத்தோட பொது நிர்வாக அமைச்சர் அனுமதியை வழங்கி காணி அதிகாரம் நிதியோடு சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை எல்லா பிரதேச செயலகங்களுக்கும் வழங்கப்படும் போதும் ஒரு அமைச்சர், முஸ்லிம் அமைச்சர் மறைமுகமாக அமைச்சரவை தீர்மானங்களை எடுத்து பொது நிர்வாக அமைச்சர் ஊடாக காணி அதிகாரத்தையும் நிதி அதிகாரத்தையும் இல்லாமல் செய்தது என்பது தமிழ் மக்கள் துரோகமாக வேறுவழியாக தெரியவில்லை. ஒரு முஸ்லிம் அமைச்சர் என்று கூறுகின்றார். இவ்வாறு சொல்றீங்க, நீங்க சொல்ற கதை கொண்டு சொல்றேன். உங்களோட ஒரு வண்டியில் மாட்டு வண்டியில 2 மாடு இருக்கு. அந்த 2 மாடும் உங்கள்கிட்ட தரப்பட்டது. அந்த 2 மாட்டில் 2 மூக்கணங்கயிறும் கொடுத்து ஒரு ஆளை விவசாய அமைச்சராகவும் ஒரு ஆளை கல்வி அமைச்சராகவும் கொடுத்திருந்தாங்க. அதாவது 2 மாடுகளும் உங்களுடைய கட்சி, 2 மூக்கணம் கயிறுகளும் உங்களோட கையில் இருந்தும் கூட விவசாய அமைச்சரோடாகவும் கல்வி அமைச்சரோடாகவும் விடயங்கள் இந்த கல்வியில் இருந்த பிரச்சனைகளை எத்தனையோ பிரச்சனைகளை தீர்க்கப்படவில்லை. விவசாயத்தில் உள்ள இந்த குளங்கள், ஆறுகள், வயல் நிலங்கள் தொடர்பான இவ்வளவு பிரச்சனையை தீர்த்துவிடவில்லை. நாங்களே பிள்ளைகளை விட்டுக்கொண்டு மாறு சமூகம், மாத்தி சமூகம் தான் இந்த பிள்ளைகளை செய்கிறது என்று நாங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடாது. நீங்கள் பேசும் விடயங்கள் நான் பேசும் விடயம் மத்திய அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட விடயம். நீங்கள் சொல்வது மாகாண சபை முறைமை ஒரு விளைவு தெளிவாக இருக்க வேண்டும். ஓவரால் இந்த ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, இந்த வேலைக்கான அதிகாரங்கள், வேலைக்கான அனுபவங்கள், வேலைக்கான திறன் என்பது அவரை பொறுத்தது. துர்ராசிங்கமும் தண்டாயுதபாணி கல்வி அமைச்சரே துர்ராசிங்கம் விவசாய அமைச்சரை எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல் வடிவத்தை கொடுத்தார்களா இல்லையா என்று
மக்களால் அவர்கள் நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய செயற்பாடுகள் இருந்தது. இனி வருகின்றவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அது என்ன உத்தரவாதம்? நீங்க இப்ப கொடுக்க போறாங்க, யாராவது கொடுக்க போறீங்க, இதே என்ன உத்தரவாதம்? திரும்ப மக்கள் அதை உறுப்பினர்கள் எண்ணிக்கை திரும்ப குறையும். உங்களுக்கு முதலமைச்சரை பெற முடியாமல் இந்த விடயத்தில் தெளிவாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சியை பொறுத்தவரையில் அந்த கட்சியோட சம்பந்தப்பட்ட ஆட்களை பொறுத்தவரையில் உதாரணத்துக்கு தமிழ்ச்சி கட்சி சிறப்பான தலைவர்கள் இருக்கின்றார்கள். நான் நினைக்கிற தனிப்பட்ட நான் சொல்ல போனால் உதாரணத்துக்கு சுமந்திரன் என்று சொல்லப்படுகிறது. சுமந்திரன் என்று சொல்லப்படுகின்றவரெல்லாம் ஒரு ஒர்க்கிங் கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள், சமூகம் சார்ந்த செயல்பாடுகளுடைய தேசிய சார்ந்த சம்பந்தப்பட்ட விடயங்களில் முரண்பாடு இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இன்று இருக்க வேண்டிய ஒரு ஆள் சுமந்திரன். அதே மாதிரி மன்னன் மாவசியநாத ராஜா இந்த போராட்டத்தோடு நான் 17-18 வயது எங்களோட வயதுக்கு நாங்கள் நினைத்துக் கொண்ட நாங்கள் அவர் பேரவையில் இருந்து கொண்டு அவர் செயல்பட்டு வந்து இன்று கூட அவர் கட்சியால் நிராகரிக்கப்படுவது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த போராட்டத்துக்காக, இந்த தமிழ் மக்களின் விடுதலைக்காக, தமிழ் மக்களின் சுதந்திரத்தோடு போவோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்க விட்டு கொடுக்காம கதைக்கிங்க, இதோட காலத்திலே உண்டு சேர்ந்து கப்பிங்க வைப்பமே. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது தமிழ் தேசிய கூட்டமோ மது அருந்தலுக்கு அல்லது பார் போமிட் எடுக்கிறதுக்கு அது ஆதரவாக இருக்குமா? இல்லை, நான் நினைக்கின்றேன் உங்களோட கேள்விகள் நான் சொல்லப்படுற விடயம் ஒரு ஆளுக்கு தெளிவாக ஒரு தனி மனிதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் சொல்கிறேன். நான் கட்சி சார்ந்த விடயம் ஒரு வார எடுக்கிறது போற வார சம்பந்தப்பட்டதா தனிநபரோட சம்பந்தப்பட்ட விடயம். நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த முஸ்லீம் அமைச்சர் பேரை நான் சொல்றேன், பயத்தால் சொல்லாமவில்லை. ஒரு நாகரிகமான அரசியல்வாதி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். நாகரிகமாக நடந்து கொள்ள மிகவும் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். 2 பேர் இந்த வாரோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் கட்சி முடிவெடுத்து தீர்மானித்து செய்யப்படுற வேலைகள் அல்ல. அது தனிநபர் ரீதியான செயல்பாடுகள். தண்டாயுதபாணியாக இருக்கலாம், துர்ராசிங்கமாக இருக்கலாம், அவரோட கடந்த காலமான முறையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள்னா சில விடயங்கள் அவர் தனிநபரோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஆனால் அவர்களை நியமித்தது என்பது சம்பந்தன் ஐயாட தலைமையில் கூடி ஆராய்ந்து அவர்கள் 2 பேரையும் அமைச்சர்களாகவும் தெருவை சார்ந்த பிரசன்னாய்ந்துருவானவர்களை பிரதி தவிசாளர்களாக நியமித்தார்கள். நியமித்த அன்றைக்கே நான் அவருடன் கூறியிருந்தேன், இது எதிர்காலத்தில் மக்களுக்குள் பல விமர்சனங்களை கொண்டு வரும் என்ற செய்திகளை நான் சம்பந்தரையாட்ட சொல்லி, ஜனநாயகம் என்பது கவனம் அறிந்து கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்களை நீங்கள் ஒரு 12-13 பேர் சேர்ந்து ஒருவரை தீர்மானிக்கிற நேரம் நான் ஒரு ஆள் 11 பேர் பெரும்பான்மையாக தெரிவு செய்யவர்களை ஏற்றுக்கொள்வது என்ன? நீங்க ஜனநாயக ரீதியாக சிந்திச்சு, நீங்க கடும் கவனமாக சிந்திச்சு நிதானமாக அது சம்பந்தமாக நீங்க அந்த என்னோட கடந்த தொடர்பு நீங்க தேகமையோட அம்பாரியில பேசுற விஷயங்கள் அதே மீறி அவங்க நீங்க உங்களுக்கு கூட ஒரு பதவி தரல. அதை விட பதவி என்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் இப்ப அவர்களை பொறுத்தவரை ஒரு ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்ய போகிறது. ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டனா ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையான விஷயத்தை நான் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இதான் சமத்துவமும் ஜனநாயகம் மனித பண்பு தான். அதை நாங்கள் மீறிட்டு போக முடியாது. அதனால் அந்த இடத்தில் இன்றைக்கு வரையும் சரிபுள்ளையை கலைக்கிறதுனா வினாடிக்குள் போய்விடும். இந்த சரிபுள்ளையை பேசுவதன் ஊடாக தமிழ் தேசியத்துக்கான ஒற்றுமை உடைந்துவிடும் என்பதற்காக பல பொறுமைகளை ஏற்படுத்தியவன். கிழக்கு மாகாணத்தில் 38-39,000 வாக்கு எடுத்துவிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாராளுமன்றத்தில் திருவோணமலையில் உள்ள 7,000 பேருக்கு தான் தேசிய பட்டியலை வழங்கினார்கள். அது கட்சி சார்ந்த அவர்கள் செயற்பாடுகள். அவர்கள் தவறு விட்டு நிற்கிறார்கள். அவர்கள் திருத்திக் கொண்டே ஆக வேண்டும். திருதாட்டி அவர் இன்னொரு கட்டத்தில் மக்களால் தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்திகளையும் நான் சொல்லிக் எதிர்காலத்தில் நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் கிழக்கு மாகாண சபையில் தமிழர்கள் நிர்வாக ரீதியான அதிகாரத்தை பெற வேண்டுமாயின் தமிழ் தேசியத்தின் பால் கிழக்கு மாற்று ஒன்றுபட்டு செயற்படுவதன் ஊடாகவே தமிழர்களின் பலத்தை எங்களால் நிரூபிப்பதோடு கடந்த காலத்தில் நாங்கள் பல அம்பாறை திருவண்ணாமலை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி மாற்றினத்தால் செய்யப்பட்ட பல வேலைகளை தடுப்பதற்கும் எதிர்காலத்தில் 13ஆம் திருத்தச் சட்டத்தை சரியாக அமல்படுத்தப்பட்டு சரியான அதிகாரத்தை சரியான அபிவிருத்தி வேலை திட்டங்களை சரியான கொள்கை ரீதியான விடயங்களை நாங்கள் அமல்படுத்துவதற்கு சரியான வழிகோலும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே எதிர்காலத்தில் ஐக்கியத்தை நோக்கி ஒற்றுமையை நோக்கி தமிழ் தேசியத்தை நோக்கி நாங்கள் செல்லப்பட்டால் மத்திய பௌத்த இனவாதிகள் வடக்கு கிழக்கு குறிப்பாக கிழக்கு மாநிலத்தை தனது கையில்
பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். இதுக்கான முழு பொறுப்பையும் கிழக்கு மாநில கட்சிகள் ஏற்றுக்கொண்டே ஆக. உணர்ச்சி உள்ள தமிழன் காரதீவைச் சேர்ந்த முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் வியூலானந்த அடிகள் பிறந்த மண். அடிமை கிரிலிலும் ஆங்கில மோகத்திலும் அறியாமையிலும் ஆழ்ந்திருந்த தமிழகத்தை பள்ளி அளிக்கி துளிவிலே பாடி துயிலளிப்பிய கவிஞன் பாரதி வரிசையிலே முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் வியூலானந்த அடிகள் பிறந்த மண்ணின் உணர்ச்சி தமிழனாக இருக்கின்ற இனிமேலும் இருக்கப்படுகின்ற இரா துரைரட்னம் அவர்கள் அவருடைய பேட்டியில் இறுதியாக அவர் சொன்ன விடயத்தின் சாராம்சம் என்னவென்றால், மாகாண சபை என்பது, கிழக்கு மாகாண சபை என்பது பல அதிகாரங்களை கொண்டது. பல அரசியல் அமைப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். முதலமைச்சர் என்பது ஒரு பாரிய பதவி. அதனூடாக நாங்கள் ஒரு நிதியத்தை கூட உருவாக்க முடியும். எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் அனைவரும் ஒரே அணி, தமிழ் தேசியம் என்கின்ற அணியிலேயே போட்டியிட்டு முதலமைச்சரை பெறுவதற்கு நாங்கள் பாடுபட வேண்டும் என்கின்ற விடயத்தை அவர் இறுதியாக கூறியிருக்கிறார். அதுதான் உண்மையான உண்மை. அந்த விடயத்தை அவர் வாயாளி, அவர் நின்று நேரில் நான் விட்டுக் கொண்டிருந்தால் தான் அவரை வாயாளி வரட்டும் என்று அவரே அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். ஆகவே இறுதியான ஒரு கேள்வி, இதன் இறுதி கேள்வி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, வடமாகாண சார் அப்படி இருக்க வடக்குல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. கிழக்கு விடுவோமே, வடகிழனை பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் இல்லாத அளவு NPP-ல 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதே போன்று ஊசி சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிட்டு, அதாவது சுயேட்சையாக போட்டியிட்டு சாதாரணம் இல்லை. ஆகவே எல்லோரும் சொல்கிறார் இது முதலாவது தடவை ஊசியம் இல்லை. அதாவது உங்களுக்கு தெரியும், அம்பாறை மாவட்டத்திலே குணசேகரம் சங்கர் முயல் சின்னத்திலே போட்டியிட்டு சுயேட்சையாக வெற்றி பெற்றவர் என்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எந்த எம்பியா வந்தவர். அதே பிறகு ராமநாதன் அச்சுனா குறுகிய காலத்திலே சாவச்சேரி வைத்தியசாலை ஊடாகவே பிரபலியமாகி இந்த பாராளுமன்றத்திலே முழங்குகின்ற அளவுக்கு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அரசியல்வாதியாக மக்களால் ஏற்றுக்கொள்கிற பல விமர்சனங்களை சொல்றாங்க. பல விமர்சனங்கள் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இந்த விமர்சனம் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு வகையில பார்க்கக்குள்ள அவர் நல்ல விடயங்களை செயற்படுத்துகின்றார் என்கின்ற விடயத்தை அவருடைய பாராளுமன்ற விவாதங்கள் எடுத்து காட்டுது. அவர் பார்க்கின்ற போது ஆகவே NPP-லே 3 உறுப்பினர்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸிலே 1 உறுப்பினர், அதே போன்று ராமநாதன் அச்சினா ஊசி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி எழுதியிருக்காங்க. அது தமிழரசு கட்சி, அதாவது தேசிய தலைவர் உருவாக்கிய தமிழ் கூட்டமைப்பு இருந்த இடம், பல தமிழரசு கட்சியுடைய பல மூதாதையர்கள் இருந்த இடம், பல உணர்ச்சியுள்ள தமிழர்கள் இருந்த இடம், பல இன்னல்களை அனுபவித்த இடம், பல துன்பங்களை அனுபவித்த இடம், பல துயரங்களை அனுபவித்த இடம், யுத்த வடுக்களால் பாதிக்கப்பட்ட இடம். அந்த இடத்திலே தமிழரசு கட்சியின் 1 உறுப்பினர் தான் வந்திருக்குன்னு சொன்னா, இதை நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க? சிரேஷ்ட அரசியல்வாதி என்ற முறையிலே எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க? நான் நினைக்கிறேன் ஒன்றுண்டா, ஒரு 2009ஆம் ஆண்டுக்கு முதல் வடக்கு கிழக்கு இருந்த நிலைமை என்பது வேறு. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வடக்கு கிழக்கு நிலைமை இருப்பது என்பது வேறு. தென்னிலங்கை பகுதியை பொறுத்தவரையில் அது நீண்ட காலமாக 40-50 வருடமாக ஒரு போட்டி அரசியலுக்குள் ஈடுபட்ட ஒரு அரசியல் கட்சிகள் போட்டி பொறாமையோட அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தென்னிலங்கை பகுதியில் நிலவி வந்தது. வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியமா இல்லையா, அரசாங்கமா இல்லையா என்ற விஷயம்தான் போட்டி போட்டது. இது 2000 சனத்தை பொறுத்தவரை, மக்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியத்தின் பால் பலதரப்பட்ட செயல் வடிவங்களை கொடுத்து அந்த செயல் வடிவங்களை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுக்கு அப்பால் வடக்கு கிழக்கில் புதிய ஜெனரேஷன், புதிய இளைஞர் தலைமைத்துவம் என்பது நான் இந்த போராட்டம் சம்பந்தமாக, தமிழ் தேசிய சம்பந்தமாக பல விடயங்களில் அவர்களுக்கு இந்த ஆற்றலோடு, அவர்கள் தெளிவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் எந்த அளவுக்கு அவர்கள் இதை அறிஞ்சு கொண்டார்கள், கடந்த காலத்தில் புரியோடி போன விடயங்களை எந்த அளவுக்கு அறிந்து கொண்டார்கள், எந்த அளவுக்கு புது ஜெனரேஷனுக்கு நாங்கள் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் என்று பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த கேள்விக்கு அப்பால் சமூகத்தில் சிலதரப்பட்ட இடங்களில் சமூகத்தில் பல மாற்றத்தை மக்கள் விரும்பி இருக்கிறார். இந்த மாற்றத்தை விரும்புவதற்கு ஏற்றா போல் தமிழ் தலைவர்கள் தங்களை தயார்படுத்தவில்லை என்பதன் காரணமாக வடக்கு கிழக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் மிகவும் தெளிவாக கூறி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் என்னை நிராகரித்திருக்கிறார்கள். நான் சுயமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எதிர்காலத்தில் இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு முன்னேற்றகரமாக மாகாண சபையில் செல்ல முடியும் என்றால் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ள இதே நிலைமையில் நான் சென்ற போறோம் என்று சொன்னால் மக்கள் என்னை மீண்டும் நிராகரிப்பார்கள். நிராகரித்தால் மக்கள் உங்களை நிராகரிக்கிறார்கள், நீங்கள் ஒதுங்கிட்டு போங்கள். இதான் மக்களது செய்தி.
இந்த விடயத்தில் வடக்கு கிழக்கில் ஒரு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அது ஜேவிபியாக இருக்கலாம், அது ஜிஎன்பியாக இருக்கலாம், அது தமிழ்ச்சி கட்சியாக இருக்கலாம், அது சங்க சின்னத்தில் யாராக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எங்கள் மனதார அவர்களை வாழ்த்துகின்றோம், மனதார பாராட்டுகின்றோம். நாங்கள் எதிர்வரும் காலத்தில் வடக்கு கிழக்கில் இந்த 13வது திருத்தத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களின் அதிகாரத்தை அமுலாக்குவதற்கு, சரியான கொள்கை ரீதியான பிரகடனத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, ஊழல் ஒழிப்போடு சம்பந்தப்பட்ட விடயத்தை செய்வதற்கும், அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை செய்வதற்கும் நாங்கள் மக்கள் பிரதிநிதிகளை பயன்படுத்த வேண்டியது மாவட்ட மக்களின் பொறுப்பாகும். இந்த விடயத்தில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜேவிபியை சேர்ந்த ஒரு தமிழ் பிரதிநிதி உறவுகள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். தமிழ்ச்சி கட்சிக்கு 3 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஏனைய முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிகள ஏனைய தேசிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த தெரிவு செய்யப்பட்ட விடயங்களால் நாங்கள் பார்த்தீர்கள். ஆனால் மக்களால் ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் கௌரவத்தோடு நாங்கள் ஜனநாயக அதை ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும். அவர்களை செயற்படுத்தி மக்களும் சமூகம் சார்ந்த சம்பந்தப்பட்ட விடயத்தை நாங்கள் அவருக்கு புரிதலை உண்டாக்கி அந்த செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் சரியாக ஏற்றுக்கொண்டார்களா, செய்தார்களா இல்லை என்றால் தீர்மானிக்க வேண்டியது மக்கள். இந்த வன்முறையோ இந்த தனிநபரோ தீர்மானிக்க முடியாது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எமது மக்களூடாகவே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எமது மக்கள் வாக்களிக்கின்றார்கள். நாங்கள் விட்ட தவறுக்கு சரியான தண்டனைகளை தந்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் நாங்கள் திருத்திக் கொண்டவராக தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடன் செயற்பாடுகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் நல்ல விடயங்களை செய்வதற்கான புரிதல் எங்களுக்குள் ஏற்பட வேண்டும். இதான் நல்ல மனிதர்களோட நாகரிகமான செயற்பாடாகும். இந்த செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட வச்சு நீங்கள் பார்த்தீர்களானால் இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட பலதரப்பட்ட செயற்பாடுகள் பலதரப்பட்ட செயல்கள் எங்களுக்கு இருந்தும் எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேற்றகரமாக செல்ல போகின்ற உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு வருடாந்தம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்தால் கிட்டத்தட்ட 4000 கோடி நிதி ஒதுக்கப்படுவது நடைமுறையாகும். ஒரு வருடம் கிட்டத்தட்ட 4000 கோடி மத்திய அரசாங்கம் ஒதுக்கும். அது அபிவிருத்தி நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ஒதுக்குவார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு வருடம். இன்னொரு பகுதி என்ன நடக்கும்னா இங்கிருக்கின்ற அமைச்சர்களோட சம்பந்தப்பட்ட விதத்தில் மேலதிகமாக அபிவிருத்திக்கு இந்த அமைச்சர்கள் சார்பான கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 4000 கோடி. நான் சவால் விடுகின்றேன் மட்டக்களப்பு மாவட்டம் வந்த ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. முடிந்தால் இந்த 2024-25 ஆண்டு 8000 கோடி ரூபாய் நிதியை நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், இல்லாட்டி ராஜினாமா செய்ய வேண்டும். முடிந்தால் நீங்கள் செய்து காட்டுங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனை ஒரு வருடம் என்ற அனுபவத்தின் பால் குறைந்தது மத்திய அரசாங்கத்தான் 4000 கோடி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒதுக்கீடு செய்வார்கள். அரசியல் நிர்வாக கட்டமைப்பு இதை தவிர ஏனைய அமைச்சர்களால் 4000 கிட்டத்தட்ட 8000 கோடி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒடுக்கப்படுவது நடைமுறையாகும். முடிந்தால் நான் சொல்லுகின்றேன், இது சவாலாக நாம் எடுக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3-2க்கு பெரும்பான்மை மேலதிகமாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கொள்கை பிரகடனம் செய்தாலும் மாவட்ட ரீதியாக அது மட்டுமில்லை கல்முனை பிரதேச செயலாளரோட சம்பந்தப்பட்ட விடயம் அந்த சபையை கூட நீங்கள் இது சட்ட ரீதியான இலங்கை நிர்வாகத்தோட சம்பந்தப்பட்ட பொறுமுறைகள் இருக்கிற விடயங்கள் உண்டு. தமிழ் பிரதேச செயலகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம், காணி அதிகாரம், நிதி அதிகாரமும் நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம். முடிந்தால் நீங்கள் அமைச்சரவை தீர்மானித்து அதை விரைவாக நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் பார்க்கலாம். அது மட்டுமில்லை, மாகாண சபை முறைமையோட தமிழரோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் உங்களால் தான் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டன. 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு இதே ஜெயிப்பு முடிந்தால் நீங்கள் வடகிழக்கு தமிழர்களின் நலனை நீங்கள் அக்கறையோடு அறிந்தால் வடக்கு கிழக்கை நீங்கள் இணைத்து காட்டுங்கள். அது மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தோடு பலதரப்பட்ட இந்த 11வது திட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் நீங்கள் ஏவிபி உங்களோட ஆட்சியிலிருந்து இன்றைய தொடக்கம் கிழக்கு மாகாணத்தில் எந்த பாடசாலையும் நீங்கள் மாகாணத்திலிருந்து அனுமதி இல்லாமல் புறப்படக்கூடாது, எந்த சுகாதார வைத்திய நிலையம் புறதற்கு கூடாது. நீங்கள் ஒதுக்கப்படுகின்ற மத்திய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட நிதியத்து கூட சம்பந்தப்பட்ட விடயங்களில் மாகாணத்துக்கு என்று பலதரப்பட்ட சேவைகள் அறகுறையோடு சம்பந்தப்பட்ட வேலைகள் மாவட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பல வேலைகள் இருக்கின்றன. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி கிழக்கு மாகாணம்
கிழக்கு மாநிலத்தில் பலதரப்பட்ட வேலைகள் செய்யப்பட வேண்டிய வேலைகள் இருக்கின்றன. உங்களால் பலதரப்பட்ட நாடுகள் உங்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக திட்டமிட்டு லைன் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அரசாங்கத்தை நீங்கள் நல்ல திட்டங்களை கொடுத்து, உதாரணத்துக்கு எமக்கு வழங்கப்படுகின்ற உங்கள் நாவலடி இந்த துறைமுகம் இன்று 400க்கு மேற்பட்ட போட்டுகள், அலியா போட்டுகளை, பெரிய போட்டுகளை கரையொதுங்க முடியாமல் அந்த நாவலடி உங்களால் முடிந்தால் துறைமுகத்தை நீங்கள் செய்து காட்டுங்கள். நீங்கள் செய்து காட்டுங்கள். ராமச்சந்திரன் சொல்லிக் கொள்ள வேண்டும். இதே போல பலதரப்பட்ட செயல்வடிவத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. கவலை இன்னும் நான் இருக்கின்ற முழுமையான பட்ஜெட் இன்னும் வெளிவராவிட்டாலும் அரைகுறையோடு சம்பந்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு ஒதுக்கிடப்பட்டிருக்கின்றன. வரவு செலவு திட்ட மீதியான ஒதுக்கீடுகளை அடுத்த வருடம் முன்வைப்பார்கள். அந்த முன்வைப்பதோடு மட்டக்களப்பு மாவட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் பிரதிநிதிகள் அவர்கள் முடிந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்துடைய திட்டத்தை நீங்க முன்வைக்க பார்க்கலாம். அந்த முன்வைக்கப்பட்ட திட்டங்களின் ஊடாக மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம், நடைமுறையில் எதிர்நோக்குகின்ற மாதவன மயிலத்தமிழ் விஷயங்களாக இருக்கலாம், கால்நட பண்ணையாரோட சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், காட்டு யானைகளோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கா, எந்த விடயங்களாக இருக்கலாம். இதை நீங்கள் அமுல்படுத்துவதற்கான செயல் வடிவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். செயல் வடிவம் கொடுக்காத பட்சத்தில் மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள் என்ற செய்திகளையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இறுதியாகவே உணர்ச்சி வசமாக இந்த விடயங்களை தெரிவித்தார். ஆகவே தற்போது இவர் கூறிய இந்த விடயத்திலே இறுதியாக நான் கூறுவது என்னவென்றால், அவர் கூறிய விடயம் கிழக்கு மாகாண சபையானது மிகவும் அதிகாரம் பொருந்திய ஒன்று, அதிகாரத்தை உடையது. முதலமைச்சரை நாங்கள் பெற வேண்டும், நாங்கள் ஒரு அணியில் சேர வேண்டும். ஆகவே நான் சங்கி சின்னத்தில் கேட்டேன், என்னை மக்கள் நிராகரித்தார்கள், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் எதிர்வரும் காலங்களிலும் நான் இவ்வாறான தவறை விட்டால் மீண்டும் என்னை மக்கள் நிராகரிப்பார்கள். ஆகவே தமிழ் தேசியத்துடன் பயணம் செய்து கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே நான் போட்டியிட போகின்றேன். எனக்கு பரந்த அறிவிருக்கின்றது, மாகாண சபை முறைமை தொடர்பாக நன்கு தெரியும். ஆகவே நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியம் என்பதை நிலை காட்டுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டது மாத்திரமல்ல, பலருக்கு சவால் விட்டிருக்கிறார். அந்த மீன்பிடி துறைமுகம் சம்பந்தமாகப்பட்ட சவாலுக்கு ராமலிங்கம் சந்திரசேகரம் அவர்கள், மீன்பிடித்துறை அமைச்சர், இது உங்களின் கவனத்திற்கு. அடுத்தது மற்ற அவர் இந்த நிதி சம்பந்தமாக கூறப்பட்ட விடயங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே பொறுப்பு என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.